உருவா உருகுதுங்க மேகம். இன்னைக்கு என்ன தீபாவளிக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? தீபாவளின்ட்டு ஒரே ஒரு வாரமா என்னடி இந்த வரட்டி ஐயோ இருங்கடி ஒன்னொன்னா எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள முழு முழுன்னு எடுத்துட்டு வராதுங்களே. ஏங்க தீபாவளி வந்தாலும் வந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் வீடு தங்க விடல. 3 நாளைக்கு முன்னே லீவை விட்டாங்க. இப்ப என்ன 3 நாளைக்கு முன்னே லீவ் விட்டாதுங்க. 3 நாளா ஆளை டவுனுக்குள்ள எடுத்துட்டு போய் அவர் சொல்றாரு, வேலை பார்த்தா கூட எனக்கு இவ்வளோ டயர்டு வராதே, டே பாடா படுத்துறீ, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க வர்றேன். எப்படி வீடு கட்டு வாங்கி தரேன், வீடு கட்டு வாங்கி தரேன்ட்டு வீடு கட்டு வரைக்கும் பேச ஆட்டிக்கே இருந்தேங்க. எதையுமே வாங்க விட மாட்டாரு. எங்கள் தோரணம் வாங்கணும், அடுத்த வீட்டில் அதெல்லாம் தேவையில்லை வாண்டுவாரு. இப்படியே திருக்கி தெரிஞ்சாரு. பார்த்தீங்களா தோரணம் நல்லா இருக்கா? வீட்டு வாசலில் தங்க விடுறதுக்கு. வர்றேன் வர்றேன் போ. இதுங்க ஏங்க இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு நினைக்கிறீங்க? வெறும் 50 ரூபா தான். 50 ரூபா 50 ரூபா 100 ரூபாச்சு. ஏக்கா 10 ரூபா தான் குறைச்சி கொடுங்க, அப்போதான் மனசாரு அப்படின்ட்டேன். சரி 80 ரூபாய்ன்னு கொடுங்கண்ணே. சரி கொடு அப்படின்னு வாங்கிட்டு ஒன்று 40 ரூபான்னு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். வாசலில் தொங்க விடுறதுக்கு நல்லா இருக்கா? அப்புறம் பார்த்துக்குங்க, இங்கே வாங்க. இது ஒரு தோரணம். இது வாசலில் தொங்க விட எந்த தோரணமோ மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு. இது வெள்ளையா இருக்கு. அழுக்கு பிடிச்சிருமான்னு கேட்டேன். துவைச்சுக்கிறலாமா, துவைச்சு போட்டுக்கிறலாமா. 150 ரூபா சொன்னாங்க. நான் 180 ரூபாய் கேட்டேன். 150 80 எங்கே இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி ஒரு லாஸ்ட்டாக பெனிஃபிட்டா 100 ரூபாயா கொடுங்க அப்படின்னு சரின்னு விலையை பேசி வாங்கிட்டேன். 100 ரூபாய். என்னடி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி தானே கொண்டாடிட்டு கிடக்கான். சூப்பராக இருக்கேன். இது என் மகன் பூஜா கேட்டுக்கிட்டே இருந்தா, நான் எனக்கு வாட்சி வாங்கி கொடுக்குமா, உனக்கு என்னடா வேணும், கேமராவை சூப்பராக பிடிக்கிறடா, என்னடா வேணும் கேட்டு வாட்சி வேணுமாட்டா. சரின்னு வாட்சி வாங்கிட்டு தீபாவளிக்கு பார்த்துக்கற வந்தேன். 3 நாளாக போயிட மணிக்கு தான் இருக்கேன் கடைக்கு. நேற்று பூரா போய் நகை நட்டு எடுக்கிறதுக்கு போனோமா. இன்னைக்கு போய் மாப்பு விளக்க மருதுலாம் வாங்கிட்டு இருக்கேன். விளக்க மருதுலாம் காட்ட நல்லா இருக்கும். இடையில நோசன்றா. இங்கே வருங்க மாப்பு விளக்க மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு இப்படி காட்டக்கூடாது, எனக்கு மரியாதை இருக்காது. என்னது இது விளக்க மருமா அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. மரசில் சமையது ஊரை வாங்கினேன். அவங்க அம்மாவுக்கு போய் துணிமணி எடுத்து கொடுத்துட்டு அங்கே இருக்காரு. சரி அவர் இருக்கட்டு. அவங்க அம்மா அண்ணன் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு. என் மயனை மட்டும் வர சொல்லி, என் மயனுக்கு பேண்ட் செட் எடுக்க, எனக்கு பேண்ட் எடுக்க, என் மயனுக்கு பேண்ட் எடுக்க, வெடி வாங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்ட்டாரு. சரி நீங்கள் பார்த்துக்கங்க, எனக்கு வேர்த்து கொடுத்துது, ஆத்தாடி அலைஞ்சு தாங்க முடியலை, நான் போயிட்டு வரேன்னு ஓடியே வந்தேன். ஒரு கடையிலையும் ஒரு மணி நேரம் விடலை ஆளை. அப்புறம் என்ன வாங்குறேன் பாப்பா வாங்க, அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசலாம். கூட்டமுங்க கொடை வேணும்ல, கொடையெல்லாம் இருக்கு. ஆனால் பழசாயிடுச்சு கொடை. யோ பழைய கொடை பிடிச்சி போக முடியாது, புது கொடை வாங்கி முடியாது. என்னப்பா அது விரிய மாட்டேங்குது. விரிஞ்சிருச்சு. அப்படி கொடைக்குள் முனியம்மா, கொடைக்குள் முனியம்மா. பிங்க் கலர் என் மக்க மரல் பிடிக்கும். பார்த்து கண்ணுல குத்திக்கிறாதீங்க. இது கொடை. இந்த கொடை 150 ரூபா சொன்னாங்க. 100 ரூபான்னு வாங்கிட்டேன். ஆமாம் பட்டன் இல்லாததுன்னா 100 ரூபாயா, பட்டன் வச்சதுன்னா 150 ரூபாயா. 100 ரூபான்னு கொடுங்கட்டேன். அதெல்லாம் கட்டாதுக்கா, நாங்கள் வாங்கினதே 150 130 ரூபாய்க்கு வாங்கினோம்னாங்க. சரி விடுங்க 120 கொடுங்கன்ட்டு 120 கொடுத்து வாங்கிட்டேன். 10 20 குறைச்சிடுவேன். இது பூஜாவுக்கு கொலுசு ரொம்ப பெருசாக போச்சு. அதை போய் கொடுத்துப்புட்டு வேறு சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த அண்ணே உங்களுக்கு இது காலண்டர் கொடுக்கலையாக்கா அப்படின்னு காலண்டர் கொடுத்தாரு. சரி கொடுங்க, அதையும் வாங்கிக்கிறோம்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 உள்பாவடை. இப்போ தீபாவளி டயத்தில் எடுத்தாட்டே பார்த்துக்குங்க. நல்லா 8 பட்டு, ஒரு பாவடை 75 ரூபா, 2 பாவடை 150 ரூபா. 8 பட்டு நல்லா 2 கலரில், நல்லா ரெட்டும் ரோஸும். அப்புறம் நைட்டி. ஏங்க எப்போ நைட்டி எடுத்தாலும் அது செல்லுபடி ஆகாது. தீபாவளிக்கு நைட்டி எடுக்கிறதுல வர்ற சந்தோஷம் அப்படி ஏன்றது. நான் அப்படி ஒரு கடையா 2 கடையா இல்லாட்டி நினச்சிவாங்க. ஒரு கடை 2 கடை ஒரு 10 கடை இருக்கும். அந்த 10 கடையில் ஒரே மாதிரி விலை சொல்லுவாங்க. இப்போ லட்சக்கணக்கான கடை. ஒருத்தர் அவங்க இஷ்டத்துக்கு விலை. நம்மளுக்கு எந்த இதில் அது தேவையோ எடுத்துக்கிற வேண்டியது. இந்த இடத்துல நைட்டிலாம் பிரித்து கட்டவா. ஒரு நைட்டி ஒன்று 150 ரூபாங்க. 150 ரூபா தான். சூப்பராக இருக்குது. துணியெல்லாம் நல்லா இருக்குது. அருமை அருமை அருமை. தீபாவளி செம கொண்டாட்டம். தீபாவளி கொண்டாட்டம்னா இப்படி ஒரு கொண்டாட்டம். சீமான் செமையா இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கொண்டாட்டத்தை இது பண்ணி கொடுத்துட்டாரு. நல்லா இருக்குது சந்தோஷமாக. பார்த்தீங்களா நைட்டி ரோஸு, நல்ல ஒரு ரோஸு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பனியன் கிளாத் எடுத்து, ஏய் உடம்புக்கெல்லாம் பனியன் கிளாத்தா போகலான்ட்டே இருந்தார். சீமாப்பா போகலான்ட்டே, இந்த குளிர்
தானே, வீட்டுக்குள்ளே தானே போட போகிறேன். ஒரு நைட்டு எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு நைட்டு. இதுவும் 150 ரூபாதே. நல்லா இருக்கா? ஆளை விடுறதில்ல, அசத்தி போடுறது. என்ன இருக்குது, வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் வருது தீபாவளி. அந்த ஒரு வருஷம் எனக்கு என்னென்ன தேவையோ அம்புட்டி வாங்கி கொடுவையா, விட முடியுமா உன்னையா அப்படின்ட்டு விரட்டி வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு நைட்டி, இது 150 ரூபாதே. 3 நைட்டி எடுத்தேன். நல்லா துணியில் பார்த்துக்குங்க, நல்லா திடகாத்திரமாக நல்லா இருக்குது. இது ஒரு கலரு. இது எங்கள் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ணார். நல்லா இருக்கா, எனக்கு பிடிக்கவே இல்லைண்டே, ஏய் சூப்பராக இருக்குன்ட்டார். சரி விடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் முத பிடிச்சிருக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு, வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டேன். எப்படி அப்புறம் என்னன்னா இருங்க, நான் நிறைய வாங்கினேன். டவலு, பிள்ளைகளுக்கு லஞ்சு கொண்டு போகிறதுக்கு, பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு லஞ்சு கொடுத்து விடுறதுக்கு டவலு, அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுதுல்ல. 5 டவலு 100 ரூபாண்டாக. சரி 5 டவலுக்கு பதிலாக ஒரு ரோஸ் கலரு இது முகம் துடைக்கிறதுக்கு 5 டவலு 100 ரூபா அப்படின்னு வாங்கினேன். என்ன அப்புறம் ஒரு கூடை, எங்கள் வீட்டுக்காரர் பெரிய கூடையாக கொண்டு போய்கிட்டே இருக்காரு சாப்பாடு கொண்டு போக. வேலைக்கு போகல, முதல்ல அவனுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவார். இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால இது கூடை தேவைப்படுது. இந்த கூடை வந்து 100 ரூபா, 120 ரூபாண்டாக. 20 ரூபாயை கம்மி பண்ணி 100 ரூபான்னு வாங்கினேன். நல்லா இருக்கா கலரு? ஆமாம். அப்புறம் என்னது, கைலி, எங்கள் வீட்டுக்காருக்கு கைலி, ஒரு கைலி 100 ரூபாயா, நல்லா அடிச்சிருக்கு. 100 ரூபான்னு பிளாட்ஃபார்மில் சும்மா கடையான கடை, சங்காதி சங்கம். அதான் கூட்டமான கூட்டமத்தா தீபாவளிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவாணி உரை, எப்போ பார்த்தாலும் வருஷம் தலைவாணி உரை வாங்கிடுவேன். ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் தலைவாணி உரையை பிச்சை கொடுத்து எரிச்சிருவேன், ஓடிருந்து எப்படி இருந்தாலும் சரிண்டு புதுசாக வாங்கிடுவேன். ஏன்னு கேளுங்க, 5 உரை 100 ரூபா, அதை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டால் போகுது புதுசா. அது உனக்கு தேவை வச்சுக்கலாம். இந்த வத்தியில் 5 உரை 100 ரூபாண்டு 1 2 3 4 உரை 100 ரூபாயங்க. 5ன்ட்டு 4 இருக்குது. இது கூட 100 ரூபா அப்படின்ட்டு இதையும் வாங்கிட்டோமுங்க. தீபாவளிக்கு அவ்வளோதான். இதோட பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டவுனுக்குள்ளே பாவத்தை கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அம்மியில் வச்சு அரைச்சி கொடுவாராச்சு. இனிமேல் வந்து அவரை கூட்டிகிட்டு போக முடியாது. சரி இன்னும் போதும், ஜீமானை கும்பிட்டு வாங்கி கொடுத்த வரைக்கும் போதும். நாளையிலேருந்து இன்னும் பலகாரம் சுட வேண்டியதே, வீடு வாசல் அலசி பசி அப்படியே தீபாவளியே கொண்டாடுவேன். நீங்களே எப்படி சவடி உள்ள எடுத்துட்டீங்களா என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்கின பொருள்லாம் நல்லா குறைச்ச விலைக்கு வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். சிக்கனமான பொம்பளை தான், ஆனால் குடும்பத்துக்கு தேவையானதை எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுன்னு நினைப்பேன். சிக்கனம்ன்றது நம்ம வருமானத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வாங்கி நம்மளே வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அப்படி தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல முடியுமே, எங்கள் ஆத்தா சொல்லும் எல்லா தடவையே இந்த பிள்ளைகளா இந்த போட்டோ ஆகிட்டு சாப்பிடுங்கத்தா. எங்கள் அம்மா சொல்லும், ஏண்டி எனக்கு கல் வச்ச சேலை வேணாம், எனக்கு சாதாரண பூனை மாடு உண்டு, இந்த இருக்கு எடுத்துட்டு. அதனால பூனை மாடு எடுத்துட்டு வந்து இப்போ என்ன நடிச்சிருந்தாருல ஊர் திருவிழாவில் பார்த்துக்கிட்டு இங்கே வத்தியா வயசான பொம்பளை கூட சிகுன்னு கட்டுறாளுங்க. எனக்கு இப்படி சிகுன்னு கட்டுறன்ற ஆசை வந்துருச்சு தத்தா அப்படின்னுச்சு. ஏத்தா அப்போ இருக்கிற சிலையில் ஏதாச்சும் ஒரு நல்ல சிலை எல்லாமே சிகுன்னு தான் எடுத்து கட்டுத்தா அப்படிங்கிறேன். அடி போடி என்கிட்ட தீபாவளி அன்னைக்கு நீங்களாம் புது சிலை கட்டுவியே, நான் மட்டும் ஓன் சிலையை எடுத்து கட்டணும் மக்கள். ஏத்தா உனக்கு தான் எடுத்துருக்கல பூனா அப்படின்ட்டு. பூனை தானே கேட்பேன், பூனை கேட்பேன். ஆனால் இப்போ எனக்கு ஆசை கல் வச்ச சிலை மேலே அப்படின்ட்டுருச்சு. கல் வச்ச சிலை வீட்டில் இருக்க சிலையும் கட்ட மாட்டேன்ருச்சு. சரி ஆத்தா கேட்டுருச்சு, அந்த சிலையை வேணா எக்ஸ்ட்ரா ஒரு சிலையை வச்சுருந்துட்டு போகுது அப்படின்ட்டு இன்னைக்கு குடுன்னு ஓடியே போய் ஆத்தாவுக்கு ஒரு 550 ரூபாய்க்கு இந்த ஒரு சேலை கல் வச்ச சேலை, அதுக்கு கல் வச்சது கட்டணும்ட்டு ஆசை வந்துருச்சு. அதுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா இருக்கா, 550 ரூபா இந்த சேலை. இதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேமுங்க. என்ன பெத்த ஆத்தாவுக்கு இது கூட எடுத்து கொடுக்கல என்ன, எப்படி 550 ரூபாய்க்கு அது நல்லா இருக்கா பாருங்க சேலை. விலை என்ன இருக்குது? ஆமாம் இந்த இருக்குது விலை. இதெல்லாம் காட்டட்டா நான் போக மாட்டேங்க, பொய்யா தெரியும் கிடைக்கவங்கிட்ட. இந்த மாதிரி தாங்க தீபாவளி நல்லபடியாக தீபாவளி எல்லாத்துக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு. இன்னும் பலசர சாமியை வாங்கிட்டு வந்தாருந்தா அதோட அவ்வளவுதான். நாளைக்கு பலகாரம் பச்சடியை சுட்டுவிட்டு வீடு வாசலாம் அலசி விட்டுவிட்டு நாளைக்கு நைட்டே கறி எடுத்து போடுவோம் பார்த்துக்குங்க. எல்லாரும் நீங்களும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லா நான் வாங்கின பொருட்கள் அனைத்தையும் உங்கள்கிட்ட காட்டினதுக்கு காரணம் உங்களோட பொருள்லாம் நான் வாங்குறேன்றதுக்காக கிடையாது. மக்கள் வந்து எல்லாருமே இதே மாதிரி வாங்கி சந்தோஷமாக வாழுங்கய்யா அப்படின்றதுக்காகத்தான். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏமா இது கூட வாங்குறதுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்கம்மா, என்னம்மா நீ வேற அப்படின்ட்டு. நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம தான் உயர்த்திக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி உருவாகுது நம்மளால தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு ஒரு பிளான் பண்ணி உழைக்கணும், உழைச்சி வாழணும், உழைக்கணும், நல்லா ஓடி உழைக்கணும். உழைச்சாலும் எங்கள் வீட்டில் கடை இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாரு? அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு தரத்துக்கு மீறி செலவு பண்ணோம்னாத்தையும் கடை வரும், அப்போத்தையும் கஷ்டம் வரும். அந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் சுதாரிப்பை பொழைச்சிக்கிட்டா எதுக்கு கஷ்டம் வருது? எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளி என்னைய மாதிரி கொண்டாடலாம். சரி எல்லாரும் லைக் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது.
போய் கை கால கழுவுறேன். லைக் பண்ணுங்க மக்களே.